ஆமீன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 57 வரை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பா நம்ம எல்லாரும் படித்து அறிந்த ஒரு வேத பகுதி. பல முறை இதை நாம் கண்டிப்பா பர்சனலா படித்திருப்போம், பல செய்திகள் கேட்டிருப்போம், பல பிரசங்கங்களை கேட்டிருப்போம். இந்த நாளில சற்று மாறுபட்ட ஒரு விதத்தில் இதை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் நடந்த பாஸ்டர்ஸ் ட்ரெய்னிங்ல நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தை தான் பாஸ்டர்மார்களுக்கு போதித்தேன். அப்பொழுது அந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அன்பு மையமாக கொண்டு எழுதப்பட்ட புத்தகம். மற்ற எந்த வார்த்தைகளை விட அன்பு என்கின்ற வார்த்தை அதிகமாக வேதத்துல இந்த புத்தகத்தில் தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பா இந்த அதிகாரம் இயேசுநாதருக்கும் அவர் அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பத்துக்குமான சம்பவம். ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த பின்னணி என்னன்னா, அவருக்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பத்துல வியாதியும் மரணமும். ஆனால் அந்த வியாதியிலும் மரணத்திலும் தாம் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அவருக்கு தெரிந்துதான் நடக்கிறது. அந்த வியாதியிலும் மரணத்திலும் இயேசு பர்சனலா போய் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. ஏன் இந்த நிலை? கூடார பண்டிகை நடந்தது. இயேசுநாதர் கூடார பண்டிகைக்கு வாரும் என்று சீஷர்களும் எல்லாரும் அழைத்தார்கள். இயேசுவோ நான் வருவதில்லை, நீங்க போங்க, அதுலயும் குறிப்பா என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டார். பாதி பண்டிகையில 3ஆம் நாள் 4ஆம் நாள் இயேசு போனார். அங்க போயிட்டு, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் வந்து என்னிடத்துல பானம் பண்ணுங்கள்னு சொன்னார். நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார். அன்னைக்கு குளத்துல பிரதான ஆசாரியன் இறங்கி அவனுடைய பண்டிகைக்கான சடங்குகளை செய்திருந்த போது ஒரு பிறவி குருடனை அழைத்து சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி அந்த குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்த போது அவன் போய் அந்த குளத்திலே தண்ணீர் அள்ளி தன் முகத்தை கழுவின போது பார்வையை அடைந்தான். இது மிகப்பெரிய ஒரு அதிர் வலையை ஏற்படுத்தி இருந்தது. இதுல ஜனங்கள் அநேகர் இயேசுவை விசுவாசிக்க நினைத்து ஆரம்பித்தார்கள். பிரதான ஆசாரியருக்கு இது எரிச்சலை உண்டாக்கினது. இயேசுநாதரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஒரு பெரிய கான்ஸ்பைரசி, ஒரு பெரிய திட்டம் தீட்டி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர் மயிரிழையில் உயிர் தப்பினார். நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் எஸ்கேப்ட். நம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு பிலிப்பி செசரியா பட்டணங்களின் வனாந்தரத்தின் வழியாக போய் எப்ராயிம் மலை சாரலிலே அவர் மறைந்து கொண்டார். யாரோ நம்மளை கொலை செய்ய வருகிறார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார், அப்படியே சொல்லலாம். தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறவர்களை சீஷரோடு காப்பாற்றிக் கொண்டார்.
இந்த காட்சியை புரிஞ்சுக்கலாம். இயேசுநாதரை கொலை செய்ய ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. தப்பித்து ஓடி போய் ஒளிந்து கொண்டார். எல்லாரும் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரம் பார்த்து இயேசுநாதருடைய மிக நெருங்கிய சிநேகிதனாகிய லாசரு நோய்வாய்ப்படுகிறார். அரை நாள் பயண தூரத்தில் இருக்கிறார். இன்னும் 2 நாள் அவர் அங்கேயே தங்கிவிட்டார். அதற்குள்ள லாசரு மரித்து விட்டான். முதலாவதாக இயேசுநாதருடைய சகோதரிகள் வாயிலாக இயேசுநாதருக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. நீர் நேசிக்கிற லாசரு சுகவீனமாயிருக்கிறார். இயேசுநாதர் அன்பாயிருந்த மார்த்தாள், மரியாள், லாசரு. மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது இயேசுநாதர் சுகம் தர முடியும், மரித்தவனை உயிரோடு கொண்டு வர முடியும், லாசருவை உயிரோடு கொண்டு வந்தார். ஆனால் இங்கே இயேசுநாதர் தம்முடைய ஜீவனை பணயம் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவனை பணயம் வைக்கிறார். அவருடைய உயிருக்கே ஆபத்து. இப்பொழுதுதான் தப்பித்துக் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 1 வாரம் கூட ஆகல, இன்னும் அவரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய ரூலிங் கிளாஸ், அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற கட்சி அல்லது அரசாங்க அதிகாரிகள் அவரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எதுக்கு? கொலை செய்து. இப்போ அவர் போனா அவரை கண்டுபிடித்து கொலை செய்வார்கள். இந்த நிலைமையில இயேசுநாதர் லாசருவை உயிரே கொண்டு வர போகிறார். இயேசுநாதரை குறித்து யோவான் ஸ்நானகன் என்ன அறிமுகப்படுத்தி வச்சான்? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவருடைய வெரி பர்பஸ் அகில உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும். அவர் எல்லாருக்காகவும் மரிக்க வேண்டும். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ஆனா இது நிறைவேற ஒரு சம்பவம் இப்படி பின்னப்படுகிறது, இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர் போகாமல் இருக்க முடியல, போகாமல் இருந்து லாசருவை அப்படியே விட முடியல, உடனே ஓடி போய் அவனை சுகப்படுத்தவும் முடியல. இந்த நிலைமையில 4 நாள் கழித்து இயேசுநாதர் செல்லுகிறார். நான் இன்னைக்கு இதை ஃபர்ஸ்ட் ஒருத்தரையும் பார்த்திடலாம். மார்த்தாளுக்கும் இயேசுநாதருக்கும் மத்தியிலே நடந்த பேச்சுவார்த்தை, மார்த்தாளுக்கும் இயேசுநாதருக்கும் மரியாளுக்கும் மத்தியிலே நடந்த அந்த உறவு, லாசருவுக்கும் இயேசுநாதருக்கும் மத்தியிலே நடந்தது. இதை பிரதான ஆசாரியன் எப்படி பார்த்தான்? இதெல்லாம் பார்த்துட்டு பொதுவா இயேசுநாதர் நம்மை எப்படி இங்கே காப்பாற்றினார், நமக்கு எப்படி இங்கே ஜீவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம வசன ஆதாரத்தோடு புரிந்து கொள்ள வேண்டுமானால் யோவான் 10ஆம் அதிகாரம் 39-40 வாசிக்கலாம். யோவான் 10:39-40. இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கண்களுக்கு தப்பி, அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறைக்கு முன்னே யோவான் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார்கள். இன்னைக்கு விசா வாங்காம, பாஸ்போர்ட் எடுக்காம இன்னொரு நாட்டுக்கு ஓடிட்ட ஸ்டோரி இது. இஸ்ரவேலையும் யோர்தான் தேசத்தையும் பிரிக்கிறது இந்த ஒரு சின்ன யோர்தான் நதி.
ஒரு இடத்துல அது பறந்து விரிந்த 1 கிலோமீட்டர் அளவிற்கு பறந்து விரிந்த நதியாய் ஓடும். ஒரு சில இடத்துல 20 அடி 30 அடி போல குறுகிய ஒரு இடமாக ஓடும். ஏசுநாதர் ஞானஸ்நானம் இடமாக, அல்லது யோசுவா இஸ்ரவேலை நோக்கி பயணித்த போது யோர்தானை கடந்த இடமாக, அந்த இடத்துலதான் இப்ப நினைவு சின்னம் கட்டி போறவங்க எல்லாம் அங்கதான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அங்க பாக்குறப்போ அங்க ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் யோர்தான் தேசம். இங்க ஒரு சர்ச் இருக்குது, அது இஸ்ரவேல் தேசம். அந்த சர்ச்சுக்கும் இந்த சர்ச்சுக்கும் சென்டர்ல 50 அடி தான் இருக்கும். அதுல 30 அடி யோர்தான் நதி. யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஆத்த கடந்தா இன்னொரு தேசம். இயேசுநாதர் இன்னொரு தேசத்துக்கே போயிட்டாரு. தாம் போயிட்டு இன்னொரு நாட்டுல தஞ்சம் புகுந்துட்டாருன்னே சொல்லலாம். ஏன்? யூதயா தேசத்துல அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். சரி, அந்த பின்னால இருக்கிற அந்த பின்னல், அவருடைய உயிருக்கு இருக்கிற அந்த ஆபத்து புரிஞ்சுக்கணும் தான் இந்த 2 வசனத்தை வாசித்தோம். அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர் யோர்தானுக்கு அடுத்து, அதிலும் குறிப்பா யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த அந்த இடத்துல போய் தங்கிவிட்டார். இப்போ இயேசுநாதருக்கு செய்தி வருகிறது. அவர் அன்பாயிருந்த லாசரு மரண அவஸ்தையாய் இருக்கிறான் என்பதுதான் செய்தி. 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 11:3. ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்வதற்கு அவரிடத்துல ஆள் அனுப்பினார்கள். சரி, இயேசுநாதர் இந்த குடும்பத்தை எப்படி நேசித்தார் என்று 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாள் குடும்பம் அப்பா அம்மா இல்லாம 3 பிள்ளைகள் மாத்திரம் இருக்கிற ஒரு குடும்பம். அதுல மார்த்தாள் மூத்தவளா இருக்கணும், மரியாளும் மூத்தவளா இருக்கணும், லாசரு தம்பியா இருக்கணும். ஆனா கண்டிப்பா மார்த்தாள் தான் மூத்தவள். அதை நம்மளால யூகிக்க முடிகிறது. மார்த்தாளால் நடத்தப்படுகிற குடும்பம். மார்த்தாள் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் உமன். மார்த்தாள நம்ம பார்த்ததும் ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லிடுறோம், மார்த்தாளே தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பொண்ணை தெரிந்து கொண்டால் இயேசுநாதர் சொன்ன அந்த கான்டெக்ஸ்ட விட்டுட்டு மார்த்தாள், தம்பி அப்பா கூப்பிட கொஞ்சம், ஒரே விரல்ல தூக்கி வெளியே போட்டுருவேன், பெசாத உட்கார், அமைதியா உட்கார், இப்படியெல்லாம் நடமாடக்கூடாது சர்ச்சில், சாதுக்கணும், அமைதியா உட்கார். ஓகே, இயேசுநாதர் இந்த குடும்பத்தை அதிகமா நேசிக்க ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா இந்த குடும்பத்திற்கு அப்பா அம்மா இல்லை. இந்த அவருடைய அன்பு செலுத்த ஒரு ரீசன் தரணும்ல, ஒரு காரணம் தரணும்ல. இந்த குடும்பத்தை அவர் அன்பு செலுத்த காரணம் என்னன்னா, அவர்களுக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லாதவர்களுக்கு இயேசு இருக்கிறார் என்பது இதிலேயே விளங்குகிறது. யாரெல்லாம் எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களோ, யாருமே உங்களுக்கு இல்லைனாலும் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். இந்த குடும்பத்தை அவர் அதிகமாய் நேசித்தார். பேரை சொல்லி சொல்லி வசனம் எழுதி இருக்கிறது. மார்த்தாள் இடத்திலும் அவள் சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். இந்த குடும்பம் அந்த அன்பை எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணாங்கன்னா,
எப்பெல்லாம் இயேசுநாதர் அந்த கிராமத்துக்கு வர்றாரோ அப்பெல்லாம் இயேசுநாதர் அந்த வீட்டுலதான் தங்குவார். இயேசுநாதர் வந்தா ரொம்ப செலவு. இயேசுநாதர் வந்தா ரொம்ப செலவு. ஏன்னா அவர் ஒழுங்கா வர மாட்டாரு. 10-15 பேருக்கு சாப்பாடு செய்யணும் குறைஞ்சது. கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப என்ன சென்னையில பாஸ்டர்ஸ் மீட்டிங் கூப்பிடுற பாஸ்டர்களுக்கு என்னால செலவு ஏன் தெரியுமா? நானும் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்றியா போக மாட்டேன். ஒரு கூட்டத்தை கொண்டு போவேன்னு வச்சுக்கோங்களேன், அது பரவாயில்ல. என்ன பார்க்க அங்க இருந்து ஒரு 10 பாஸ்டர் 15 பாஸ்டர் அந்த மீட்டிங்க்கு வந்துருவாங்க. என்ன பார்க்க அழைப்பு இல்லாம நான் வரணும்னா வந்துடுவாங்க. எனக்கு சால்வை போத்தி டவுல் போட்டு பண்ண உடனே என்ன கூப்பிட்ட பாஸ்டர் அன்னைக்கு வந்துட்டேன், எதிர்பாராம வந்துட்டேன். உடனே கூப்பிட்டு போய் ஒரு 15 டவுல் வாங்கிடுவான். இப்ப தமிழ்நாட்டுல என்னமோ நல்ல வேலை கொஞ்சம் மாறிட்டாங்க. சால்வையில இருந்து எதுக்கு வந்துட்டாங்க, டவுலுக்கு வந்துட்டாங்க. அடுத்து 10 வருஷத்துக்கு நான் டவுல் வாங்க வேண்டியதே இல்லை. இல்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு எல்லாருக்கும் டவுல் போத்திட போறேன். அதுவும் வெள்ள டவுலே, பிளெயின் வெள்ள டவுல், எல்லாருக்கும் டவுல போட்டு அனுப்பு. என்ன பிரச்சனைனா எனக்கு பச்சை கலர் தான் எப்ப பாரு, எனக்கு எப்பவும் மஞ்சள் கலர் தான். யோசிச்சு பாருங்க, உங்க பீரோல என்ன படம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுமா? போன வருஷமும் இதே தான், அதுக்கு முந்தின வருஷமும் இதே தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப டவுல் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாவம் இந்த பாஸ்டர்களுக்கு. இன்னைக்கு பெருமா வெள்ளிக்கிழமை போயிருந்தேன் சென்னைக்கு. என்ன அழைச்ச பாஸ்டர் என்ன பாக்குறதுக்கு வந்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சால்வா போத்தி, அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட கொடுத்து, அவங்களுக்கெல்லாம் காணிக்க கொடுத்து அனுப்பிச்சு வச்சார். மீட்டிங் முடிஞ்சதான் நான் சொன்னேன், பாஸ்டர் என்னால உங்களுக்கு நிறைய செலவு பாஸ்டர்ன்னு. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என்ன கூப்பிடாதீங்க, என்னால ரொம்ப செலவு. என்ன சொல்றீங்க? இல்லைன்னா உங்க லிஸ்ட்ல இதெல்லாம் இருந்திருக்காது. இவங்க எல்லாம் என்ன பார்க்க வந்ததுனால ஸ்டேஜ்ல உட்கார வச்சு அவங்களுக்கும் சால்வை பத்தி அவங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு ஆச்சு. ஐயா நீங்க வேற ஐயா, கத்தர் நம்மள ஆசீர்வதிப்பாருங்களாம் ஊழியக்காரங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசுநாதர் வந்தா செலவு. ஆனா எல்லா செலவையும் அவரே பார்த்துக்குவாரு. அவரு பத்தி தான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆமா அவர் வந்தா நிறைய செலவு, எல்லா செலவையும் யாரு பார்த்துக்குவாரு? அவரே பார்த்துக்குவாரு. அவருடைய விசேஷம் அதுதான். இந்த குடும்பம் தேவையில் இருந்தாலும் எப்பெல்லாம் அந்த கிராமத்துக்கு இயேசுநாதர் போறாரோ அப்பெல்லாம் அந்த வீட்டுல தான் போய் தங்கினார். இப்போ அவன் வியாதியா இருக்கிறான் என்ற செய்தி வந்ததும் 4 நாள் ஆயிடுச்சு. இயேசுநாதர் சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், நான் இப்பொழுது யூதேயாவுக்கு போய் அந்த லாசருவை உயிரோடு கொண்டு வர வேண்டும். அவன் நித்திரையாய் இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன்னு சொன்னார். ஆனா அந்த வார்த்தையை சீஷர்கள் சரியாக உணரவில்லை. தூங்குறது, நித்திரையாய் இருக்கிறது, தூங்கி ஏஞ்சுக்க போறான், அவன் சுகமாயிடுவான். தூங்கி ஏஞ்சா நல்லாயிடும், அவன் சுகமாயிட போறான். அதுக்கு நம்ம ஏன் போனோம்? இப்பத்தானே அவர்கள் உண்மை கொலை செய்ய வகை தேடினார்கள். இப்போ மறைமுகமா பேசாம டைரக்டாவே சொல்லிட்டார், இல்லப்பா லாசரு செத்துட்டான், அவன் அடக்கம் பண்ணிட்டாங்க, அவனை எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டதும் தோமா இயேசுநாதர் விட்டுட்டான். சீஷர்களை பார்த்து, வாங்க நம்ம கூட போய் அவர் கூட சாவலாம். அப்போ இந்த பயம், மரண பயம் சீஷர்களையும் தோமாவையும் பிடித்திருந்தது. அப்படியானால் இவர்கள் இப்பொழுதுதான் தப்பித்து வந்திருக்கிறார்கள். சரி, இயேசுநாதர் புறப்பட்டு போகிறார். போதகர் வருகிறார் என்கின்ற செய்தி மார்த்தாளுக்கு தெரிகிறது. மார்த்தாள் ஓடி வந்து இயேசுநாதரிடத்துல, ஆண்டவரே நீர் போகாதிருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னாள். மார்த்தாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்
இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப இயேசுநாதர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு வசனத்தை சொன்னார். வேர்ல்டு ஃபேமஸ் வர்ஸ். இத ரெட்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். என்னது? 25ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இப்போ மார்த்தாள் ஒரு டெஸ்பரேட் விமன். இந்த பர்சனாலிட்டிஸ்ல ஆள் தத்துவத்துல 2 வகை இருக்கிறது. இந்த 2 பேருக்குள்ள மார்த்தாள் தன் அங்கலாய்ப்பை வார்த்தையால் வெளிப்படுத்தினார். தன் அங்கலாய்ப்பை வார்த்தையினால் வெளிப்படுத்தினாள். அவள் நிலை கொள்ளவில்லை. அவளால் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்க முடியவில்லை. இயேசுநாதர் வருகிறார் என்ற செய்தியை கேட்டதும் ஓடினாள். ஆண்டவரே, இப்படி பண்ணிட்டீங்களே, நீ போகாதிருந்தால் என் சகோதரன் மரித்து இருக்க மாட்டான். அவன் மரித்தானே, செய்தி அனுப்பினேனே, நீர் வரவில்லையே. ஒரு பாட்டு கேட்டோம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால, அந்த மாதிரி செய்தி அனுப்பினேனே, நீர் வரவில்லையே. ஒரு அங்கலாய்ப்பு. இது பெரும்பாலான எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிற அங்கலாய்ப்பு. This is a desperation predominant among human beings. பலர் மத்தியில இருக்கிற ஒரு அங்கலாய்ப்பு. ஒரு காரியத்துக்கு இல்லையானாலும் இன்னொரு காரியத்திற்கு நாம் அங்கலாய்ப்பை அடையும். If not one thing, the other thing will bother us. ஒன்றில்லை என்றால் இன்னொன்று நம்மை பாதிக்கும். அப்படிப்பட்டவள் இந்த மார்த்தாள். மார்த்தாளின் ஊழியத்தை குறைச்சலா இட போடக்கூடாது. இயேசுநாதர் வருகின்ற செய்தி கேட்டால் மார்க்கெட்டுக்கு ஓடி போய் பொருட்களை வாங்கி கொண்டு வந்து அவருக்கு நல்ல ஆகாரத்தை சமைத்து அவர் படுக்க ஒரு இடத்தை கொடுத்து ஆயத்தப்படுத்தி அவரை சௌகரியமாக பார்த்து கொள்ள நினைத்தவள் இந்த மார்த்தாள். ஆமா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பிரசங்கம், நல்ல செய்தி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு மேசையில உட்கார்ந்து சாப்பிடணுமே, சோறு எங்கிருந்து வரும்? சாப்பாடு எங்கிருந்து வரும்? அது செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அதை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. நம்ம நினைக்கிறதே இல்ல, அது நம்ம நினைக்கிறதே இல்லை. மார்த்தாள் என்னமோ ரொம்ப, அது உண்மை. ஆனா அவளோட இன்டென்ஷன் கரெக்ட், நோக்கம் கரெக்ட், அவன் மெத்தடு தான் தப்பா போச்சு. ஏசுநாதர் என்னாண்டவரு, நான் ஒண்டியா கஷ்டப்பட்டுக்கிறேன், அவளை கொஞ்சம் அனுப்பிட்டான். அப்பதான் ஏசுநாதர் மார்த்தாளே, நீ ரொம்ப சப்பாத்திக்கு கஷ்டப்பட்டுங்கிற, நீங்க ரொம்ப கறி சுடணும், பொரிக்கணும், வறுக்கணும் அப்படின்னு எல்லாம் கஷ்டப்பட்டுங்கிற, மீன் செய்யணும் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுற, அதெல்லாம் எனக்கு இஷ்டம் தான், கூட்டம் ஒரு பக்கம், அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் வா, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுன்னு ஏசுநாதர் சொல்ற அந்த குறிப்புக்காகத்தான் அந்த வார்த்தையை சொன்னாரே தவிர, நீ சாப்பாடே செய்யாத, கிச்சனை இழுத்து மூடிடு, பூனை வந்து படுத்துக்கிட்டோம், அப்படியே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லல. இத்த தப்பா என்ன பண்ணக்கூடாது, புரிஞ்சு? எல்லாரும் மரியாதை ஆயிடக்கூடாது, எல்லாம் நேரம் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் யாரும் வேணும், மார்த்தாங்களே வேணும். டொமினியன் ஆர்எஸ் சர்ச்சில் ஆரம்பத்துல நிறைய மார்த்தாங்க, இப்ப எல்லாம் மேரி ஆயிட்டீங்க. மார்த்தாலே இல்லை இந்த சபைக்கு இப்போ. ஆமா, மார்த்தாலே கிடையாது இந்த சர்ச்சுக்கு. மேரி ஆயிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, சூசன் ஆயிட்டீங்க எல்லாம். சூசன் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியம் கொண்டாட்டி.
எல்லாம் ஆயிட்டீங்க, ஏதாவது மணி நீங்கள் ஆயிட்டீங்க. மாத்தா யாரும் இல்லை. 23 தட்டுக்காகல போன முறை. என்ன பாக்குறீங்களா? ஆளுங்களை வச்சு என்ன வச்சேன். 22 டிசம்பர் மாசம் கழுவுன தட்டு கழுவாத தட்டு பிரிச்சவன் தான். அப்பதான் தெரிஞ்சிச்சு 23 மார்த்தாக்கள் இந்த சபையில இல்ல மரியாதைகளாய் மாறிவிட்டார்கள் என்று தெரிந்தது. அப்படியே சாப்பிட்டது. இதுல அந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால 4 தட்டை ஒலிக்க வச்சுட்டு போய்க்கிறீங்க. தண்ணி டேங்க்கு பின்னால ஒருவேளை பேக்கிங் பண்ணி இருப்பீங்க பேக்ல, அத தெரியாம மறந்து அங்க வச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்படித்தான் சொல்லணும். நான் நம்ம ரொம்ப மரியாதை ஆயிட்டோம். ரொம்ப சோத்திரம் 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 ஆயிட்டோம். ரேஷன் சோத்திரம், அது ரியல் சோத்திரம் இல்ல, அது சீட்டிங் சோத்திரம். மார்த்தாளின் ஊழியம் முக்கியம். குடும்பத்துல முன்னின்று நடத்துகிற லீடிங் விமன் இஸ் நீடட் இன் தி ஃபேமிலி. குடும்பத்துல தேவை. அந்த அங்கலாய்ப்புலதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் மார்த்தாவிலுடைய வாயிலிருந்து வருகிறது. அவளை பார்த்துதான் இயேசுநாதர் சொன்னார், என்னதுன்னா, நானே உயிர்த்தெழுதலும் இவ்வளவு சூழ்நிலையிலும் இயேசுநாதர் கிட்ட இந்த வாக்குவாதம் நடத்திக்கிட்டு இயேசுநாதர் அங்கேயே விட்டுட்டு ஒரே ஓட்ட வீட்டுக்கு ஓடி மரியாதை கூப்பிட்டு காதுல சொல்றா, ஆண்டவர் வந்துட்டாரு, உன்னை கூப்பிடுறாரு. இப்பதான் மரியாதை எந்திரிச்சு ஓடுறார். இப்ப இயேசுநாதருடைய இந்த நம்முடைய கவனம் கூட மார்த்தாளை விட்டு மரியாதை பக்கம் திரும்பல. மார்த்தாள் பேச்சினால் வார்த்தையினால் ஆண்டவரிடத்துல பேசினாள், மரியாளோ கண்ணீரால் பேசினாள். செகண்ட், மரியாள் எப்பவுமே இயேசுநாதர் பாதத்துல அமர்ந்திருக்கிறவள். ரொம்ப பெக்யூலியரா இவள் தான் விலையேறி பெற்ற தைலத்தை இயேசுநாதர் பாதத்துல ஊற்றி அது அவள் கழுவினதாக இந்த இதுல கூட வாசிக்கிறோம். இன்னொரு சம்பவம், லூக்கா பாவியான ஸ்திரீ என்று எழுதுகிறார். கண்டிப்பா அந்த பாவியான ஸ்திரீ இந்த பாவியான ஸ்திரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் கேன் பி 2 இன்சிடென்ட், 2 சம்பவங்களாய் இருக்கும். ரொம்ப கூர்ந்து 2 பகுதியை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற பர்சனே, ஆளே வேற, இடமே வேற, ஊரே வேற. அது ஊரே வேற. சீமோனுடைய வீடு குஷ்டரோகியாயிருந்து சுகமான பரிசேயனாகிய சீமோன் வீடு வேற. இது யாரு வீடு? லாசரு வீடு. அடுத்த அதிகாரத்துல லாசரு சுகமாயிட்டான், உயிரோட வந்துட்டான். அப்ப இந்த குடும்பம் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன விருந்து பண்ணாங்க. இயேசுநாதர் கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த டேபிள்ல இயேசுநாதர் பக்கத்துல யார் உட்கார்ந்துக்கிறது? லாசரு உட்கார்ந்துக்கிறான். அடுத்த அதிகாரத்தை வீட்டுக்கு போய் படிங்க. இங்க கூட இன்னைக்கு கூட அப்ப கூட ஆண்டவர் நன்றியை தெரிவிக்கிறதுக்கு, மரியாள் நன்றி தெரிவிக்கிறதற்காக இயேசுநாதர் கால கழுவினார். கல்யாணத்துல கடைசியா ஒரு முறை நல்லதை செய்யறது இல்ல, இந்து முறைப்படி என்ன வச்சுக்கிறாங்க, கால கழுவுற ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. இந்த வழக்கம் அங்கேயே இருந்து ரொம்ப அதிகமா ஒரு நன்மை பெற்றுக்கொண்டால் நன்மை செய்தவர்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு திருமணம் ஆகாத பெண் அவங்க காலை கழுவுவாங்க. அல்லது அந்த வீட்டுல ஒரு அடிமை இருந்தா காலை கழுவுவாங்க. மரியாளும் கழுவுனா, இயேசுநாதரும் கழுவினார். ஞாபகம் இருக்கா? மேல் வீட்டறையில மரியாள் இயேசுநாதருக்கு செய்தத இயேசுநாதர் சீஷர்களுக்கு செய்தார். யோவான் தொடர்ச்சியா படிக்கிறப்போ அந்த சீக்வன்ஸ்ல அதுவும் வெளிப்படுகிறது. அந்த வழக்கம் இருந்தது. சரி, மரியாள் எப்பவுமே இயேசுநாதர் பாதத்தின் இடத்துல அமர்ந்திருந்தாள், அவருடைய வசனத்தை கேட்டாள். இப்போ லாசருக்காக ஓடிப்போய் இயேசுநாதர் பாதத்திலே விழுந்து அவள் மிகுந்த துக்கத்திலே இருக்கிறாள். அவள் மிகுந்த துக்கத்திலே இருக்கிறதை இயேசு கண்டு மரியாளுக்காக இயேசு கண்ணீர் விட்டார்.
33, 34, 33, 35 வாசிக்கலாம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, 35ஆம் வசனத்திலே இயேசு கண்ணீர் விட்டார். கொஞ்சம் முன்னால ஞாபகம் இருக்கா? தோமாக்கு என்ன சொன்னாரு? அவன் நித்திரையா இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப வேண்டும்னு சொன்னார் சீஷர்களுக்கு. ஆனா இங்க உயிரோட எழுப்புறதுக்கு தான் வந்தாரு. ஆனா இங்க அழுதுங்கிறார். துக்கமாயிருக்கிற மரியாளை தேற்ற வேண்டியது அவசியமாய்ப்பட்டது. இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்? லாசரு செத்துட்டானேன்னா இல்ல, ஏன்னா அவனை உயிரோட கொண்டு வர போறான் அவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நம்மை போல உணர்வு, எல்லா உணர்வுகளும் உள்ள ஒரு மனிதனாய் இயேசு வாழ்ந்தார். சாவு வீட்டுக்கு போனா அழுகணும், கல்யாண வீட்டுக்கு போனா சந்தோஷமா சிரிச்சுக்கணும். சாவு வீட்டுக்கு போனா என்ன பண்ணணும் சொல்லுவா, அன்னை பாஷையில நிரம்பி தான் பண்ணணும், துதிக்கணும் ஆண்டவரை. ஆமா தானே? என் வாழ்நாள்ல மறக்க முடியாத சாட்சியாது, என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. ஒரு அணக்கார அன்னைக்கு போய்க்கிறேன், ஒரே 50 வயசு இருக்கும், அப்பா செத்துட்டுக்கிறாரு. ஒரு சர்ச், அந்த பாஸ்டர் குடும்பம் வந்து ஒரு அம்மா, நம்ம பிள்ளைமின சிஸ்டம் மாதிரி ஃபுல் வெள்ளை, ஸ்கார்ப்பு கூட வெள்ளை கட்டின்னு வந்துட்டுக்கிறாங்க. எங்க சாவுக்கு அந்த அம்மாக்கு பாஸ்டர் ஜெபம் பண்றப்ப அவங்க அழுவக்கூடாதான். இதுதான் பாயிண்ட். பாஸ்டர் ஜெபம் பண்றப்ப அழுவக்கூடாது. இப்போ பாஸ்டர் தான் ஜெபம் தான் பண்றோம், பொட்டி மூடிட்டு இறக்குறாங்க. யாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்? அந்த தகப்பனை எழுந்த 2 பெண் பிள்ளைகள் சத்தம் போட்டு அழுவுறோம். இதுங்க என்ன இப்படி அழுவுது, இதுங்க என்ன இப்படி அழுவுது? அந்த வெள்ளப்பட அம்மா பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, அன்புள்ள ஆண்டவரே பேரை சொல்லிடுவேன் நான் சொல்றது தெரியுமா? அங்க ஜபம் தேவையில்லை, அங்க அழுகணும், அங்க கண்ணீர் விடணும். சுகமாக்கவே உயிரோடு கொண்டு வருவேன்னு தெரிஞ்சும் இயேசு கண்ணீர் விட்டார். அவருடைய அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு. இயேசு கண்ணீர் விட்டார். லாசரு உயிரோட கொண்டு வந்தார். அப்புறம் நமக்கு தெரியும், இந்த ஸ்டோரியினுடைய முடிவு நமக்கு தெரியும். ஆனா நான் முன்னமே சொன்னபடி இதுல இருக்கிற பாடம் என்னன்னா, பிரதான ஆசாரியன் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் தனக்கே தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். என்னது? 50வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். அவன் தெரியாமலே சொல்லிட்டான். இன்னும் சொல்ல போனா யோவானத்தை தீர்க்க தரிசனமாய் உரைத்தான் அப்படின்னே சொல்றாரு. தீர்க்க தரிசனமாவே சொல்லிட்டான். ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிக்கலாம், மரிக்க முடியும். இதை சொன்னது பிரதான ஆசாரியன். யூதருக்காக மாத்திரமல்ல, அந்த 52ஆம் வசனத்தில் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னார். சிதறுண்ட மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு மனிதன் மரிக்க வேண்டியது அவசியமாய் போய்விட்டது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த புத்தகத்தினுடைய முடிவுல பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாய்.
யாருமே சொல்லாத ஒன்றை இரவில் ஒருத்தர் நிக்கதேமே என்ற ஒருவன் வந்து சந்தித்தான் இயேசுநாதரை. நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்னாரு. மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் என்று வியாக்கியானம் பண்ணான். இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஞான ஸ்நானம் எடுத்துக்கணும் சொன்னார் இயேசுநாதர். அவன் மறுபடியும் எப்படி பிறக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்ணான். அவன் ஒத்துமிக்க ஒரு பைபிள் டீச்சர். அவனுக்கு முழு விவரத்தையும் சொன்னாரு. சொல்லிட்டு கடைசியா சொன்னாரு, யோவான் 3:16 என்னன்னு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அன்பினுடைய முக்கியத்துவத்தை வேற எந்த ஆசிரியர்களும் எடுத்து எழுதவில்லை, யோவான் தான் எடுத்து எழுதியிருக்கிறார். இயேசுநாதர் எல்லாரையும் நேசித்தார். உங்களுக்கு தெரியுமா, யூதாசை நேசித்தார். யோவான் இயேசுநாதர் மார்பில படுத்துக்கொண்டு கேட்கிறான், ஆண்டவரே உண்மை காட்டி கொடுக்க போறது யாரு? இந்த துணிக்கைய முதல்ல நான் யார்கிட்ட கொடுக்கறனோ அவன் தான் ஒரு பீஸ் பிரெட் கையில வச்சுங்கிறார். இத்த நான் யார்கிட்ட கொடுக்கறனோ அவன் தான் வைக்கிறதுக்கு முன்னால அவர் 2 பேர் கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த பக்கம் யூதாஸ், இந்த பக்கம் யோவான். இந்த 2 பேர்ல யாருக்கு நான் கொடுக்கலாம்? யோவானுக்கு கூட கொடுக்கலாம், யூதாசு கூட கொடுக்கலாம். அவ்வளவு பக்கத்துல 2 பேரும் இருக்கிறார்கள். முன்னதாக இயேசுநாதர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னா எல்லாரும் நானா நானா நானான்னு கத்துறாங்க. தூரத்துல உட்கார்ந்துக்கிறவங்க எல்லாம் இயேசுநாதருக்கு லெப்ட்ல இடது பக்கத்திலேயே அவர் காது கட்டிய ஒன்னமா யூதாசு நானா உண்மை காட்டி கொடுக்க போகிறேன்னு கேட்ட போது இயேசுநாதர் அவனை விட மொல்லமா, நான் அன்புண்டா ஐ வுட் ஹவ் பர்ஸ்ட் அவுட். நான் அண்ணன் என்ன பண்ணிருப்பேன், அவனே எல்லா திட்டத்தையும் போட்டு வந்து என் பக்கத்துல உட்காந்து நானா காட்டி கொடுவேன். நான் பேசுறேன், போட்டு தள்ளடா இவன் தான் என்ன காட்டிக்க கொடுக்கும், அவனு நான் முடிச்சிட்டு இருப்பேன் யுவதாச. ஆனா சொன்னாங்க, நீ தாம்பா நீ செய்ய நினைச்சத போய் துரிதமா செய்ய போன. இதுல வந்துட்டான், கெச்சமன தோட்டத்துல வந்துட்டான், கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், ரபீனா அப்ப கூட சொன்னாரு, சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவன் போய் மனம் கசந்து அழுதான், அதுலயும் பிரச்சனை இல்ல. அவன் செய்த தவறுக்கு அவன் பார்த்து நினைத்த ரெமிடி தான் தப்பு, பரிகாரம் தான் தப்பு. பேதுரு போல காத்து நந்துக்கணும், அவசரப்பட்டுட்டான், ஆசிரியர்கிட்ட போயிட்டான், அவங்க அதுவும் பாடுட்டாங்க. அப்புறம் அத விசியறிந்து போய் தற்கொலை செய்து கொண்டான். அதுல குயவன் நிலத்தை வாங்கி அகால மரணம் அடைகிறவர்களும் தற்கொலை செய்கிறவர்களும் அடக்கம் பண்ற ஒரு இடமே வாங்கி வச்சாங்க அதுல. சரி, ஆனா அவனை கூட நேசித்தார், யூதாசு கூட நேசித்தார். காட்டிக்க கொடுக்க போறான்னு தெரிஞ்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கினார். பணப்பைய அவங்ககிட்ட கொடுத்துட்டார், எல்லா முக்கியமான பொறுப்பும் அவங்ககிட்ட கொடுத்துட்டார். அவருடைய அன்பை அளவிட முடியாது. இயேசுநாதர் பேதுரு அதிகமாய் நேசித்தார், யோவானை மட்டும் நேசித்தார், அந்திரேயாவை மட்டும் நேசித்தார் இல்ல, எல்லாரையும் நேசித்தார். யூதாசு கூட நேசித்தார், யோவானை கூட நேசித்தார், மார்த்தாவை நேசித்தார், மரியாதை நேசித்தார், லாசருவை நேசித்தார், பிறவி குருடனை நேசித்தார். நீ யாரெல்லாம் சொல்லுங்க, 38 வருஷமா ஒருத்தன் குலத்தருகே காத்துனுகிறான், அவனை நேசித்தார். குஷ்டரோகி அவன் இயேசுநாதர் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் மாலை ஆகும்னா அவனை நேசித்தார். 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள், அவர்களை நேசித்தார், எல்லாரையும் நேசித்தார். இதுதான் தேவனுடைய மாற்ற முடியாத நிபந்தனையற்ற அகாப்பே அன்பு, அளவிட முடியாத அன்பு. அது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எல்லாருக்காகவும் மரித்தார். அந்த பிரதான ஆசாரியனே சொல்லிட்டான், எல்லா மனிதருக்காகவும் ஒரே மனிதன் மரிக்கிறது நமக்கு நல்லதல்லவா? மரித்து அன்பை வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய மரணத்தினால் அன்பை வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. இந்த அன்பை என்னவென்று சொல்லுவேன், இதுக்கு என்ன கைமாறு செய்வேன்? ஒரே வார்த்தை இயேசுநாதர் சொன்னார், என்னை பின்பற்றி வா.
ஃபாலோ மீ. இன்னைக்கு நான் எடுக்கிற தீர்மானம், ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாலோ யூ. உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாலோ யூ. wherever you go, நீர் போகிற இடமெல்லாம் உனக்கு பின்னாலே நான் வருகிறேன். நீ சொல்வதை செய்ய விரும்புகிறேன். உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன். இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.